ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். விஜய்க்காக காவேரி விஜய் கூட்டிகிட்டு வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க. இப்போ காவேரி கூட்டிகிட்டு வந்த பொண்ணை விஜய் பார்த்து பேசினாங்க. ஆனாலும் விஜய்க்கு கோவம் வந்ததுனால இப்போ விஜய் வெளியில் வந்து கோவமாக நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த காவேரி கூட்டிகிட்டு வந்த அந்த பொண்ணு அவங்க அக்காவும் அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ காவேரியும் அப்போ வராங்க. வந்து விஜய்கிட்ட என்னங்க இப்படி கோவமாக வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, அந்த பொண்ணு என்னெல்லாம் பேசினாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கோவப்பட்டு பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. காவேரி வண்டிக்குள்ளார ஏறுறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. காரில் போகும்போது பார்த்தோம்னா விஜய் சாரதா கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சாரதாவும் ரொம்பவுமே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியை காரில் கூட்டிகிட்டு வராமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா காவேரி கோவமாக தான் நிற்கிறாங்க. இப்போ விஜய் போய் கூப்பிடுறாரு. காவேரி வர்றதா இல்லை. அப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா போயிட்டு அவங்க என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா, என்ன மாதிரிலாம் கேட்குறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் பேசி புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனாலும் காவேரி வந்து கோவமாக இருக்கிறனால விஜய்க்கு என்னன்னா பழைய அந்த ஞாபகம், நம்மளோட ஒய்ஃபு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஞாபகத்தில் உன்ட்ட இவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு வாடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்கள கூப்பிட்றாங்க. உடனே காவேரிக்கு தான் பழசெல்லாம் மறந்துருச்சு இல்லை, அதனால் நீங்கள் என்ன என்னை டீ போட்டு பேசுகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கையெல்லாம் பிடிச்சி கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஒரு பக்கத்து கோவப்படுறாங்க. இப்போ விஜய் வந்து அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு, ஆகா காவேரிக்கு பழசெல்லாம் மறந்துருக்கு அப்படின்னு. அப்புறம் சொல்லி ஒரு சில விஷயத்தை புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சதுக்கப்புறம் காவேரி கொஞ்சம் சமாதானம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல பொண்ணாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பயும் அவங்களோட விஷயத்தில் பிடிவாதமாக உங்களுக்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கடையில் காமெடி என்னன்னா, நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி உங்களுக்கு கூட தான் கல்யாணம் ஆகலன்னு சொல்லி உங்கள் அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அதுக்கு நான் என்ன உங்களுக்கு மாப்பிள்ளையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் காவேரி வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளையை பாருங்களேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்கிறேன், ஆனால் உங்களை தானே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. விஜய்க்கு அப்பையும் கோவம் தான் வருது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பாவம் காவேரிக்கு தான் எல்லாம் மறந்து போய் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சமாதானம் ஆயிடுறாங்க. அடுத்து ரெண்டு பேரும் காரில் போகும்போது நிறைய காமெடி கலாட்டம் நடக்குது. என்ன முக்கியமானு பார்த்தோன்னா, எப்படி விஜய்க்கு வந்து மேட்ரிமோனியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பொண்ணு பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ காவேரிக்கு மேட்ரிமோனியில் ரிஜிஸ்டர் பண்ணி இவங்களோட ப்ரொஃபைல்லாம் கொடுத்து இவங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி டீலிங்கு. அதில் மாப்பிள்ளை பார்க்கறதுல காசு கொடுக்கறதா இருக்கட்டும், நீங்கள் தான் பார்க்கணுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், இவங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்கறதா இருக்கட்டும் சொல்லிட்டு ரெண்டு பேரும் செம்ம சூப்பரான காமெடியாக பேசிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் காவேரி யதார்த்தமாக பேசினாலும் விஜய்க்கு பாவம் ரொம்பவுமே ஹேர்ட் ஆகுது. ரொம்ப கவலையோடு தான் போகிறாரு, இப்படி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. பார்க்கலாம் அடுத்த கட்டமாக கதையை நம்ம டைரக்டர் எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாரு அப்படிங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.